ஒர்க் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எங்க காலேஜ்ல படிச்ச முக்காவாசி பேர் வந்து இமீடியட்டா ஜாயின் பண்ணாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் செக்யூரிட்டி ஜாப் போன நான் சைட் அண்ட் விசிட் மாதிரி. ஆனா நான் போயிட்டு வேற சென்னையில போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நார்த் ஷேவன் வந்து எழுதினேன். ப்ரிலிம்ஸ் மெயின் ரெண்டுமே கிளியர் பண்ண. ஆக்சுவலி அப்ப எதுவும் கிளாஸ் போகல. ஆனா மெயின்ஸ் ரேங்க் வந்து 4000 இருந்ததுனால என்னால போனதுல எந்த ஒரு ஜாப்பும் செக்யூர் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டா தான் எனக்கு வந்து நல்லா தோணுச்சு, எல்லாருமே ஜாப் வாங்குறாங்க, நம்மளால ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அக்டோபர் லாஸ்டா வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து முன்னாடி படிச்சுட்டு கேட்டப்போ அவங்க எல்லாருமே என்ன மோட்டிவேட் தான் பண்ணாங்க. உன்னால முடியும், ஏன் உன்னால முடியாதுன்னு, படி, கண்டிப்பா உன்னால நல்ல ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் படிக்கும் போது சார் சொன்னதுதான், ஆர்கே சார் சொன்னதுதான், எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே சொல்லுவாங்க நோட்ஸ் எப்படி எடுக்கணும், எல்லா பாயிண்ட்ஸுமே யூஸ் ஆகுது. நோட்ஸ் எடுக்கும் போது சைட்ல வந்து நீங்க கேப் விட்டு எழுதணும், பின்னாடி ஆட் அப் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸுமே யூஸ் ஆகுது. நீங்க எல்லாமே அந்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே ஆக்சுவலி போதும். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஆக்சுவலி 10 to 12 ஹார்ஸ் படிப்பேன். நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு வேணும், நல்ல ரேங்க் வேணும் தான் படிச்சேன். நான் மங்களேரியில வேணும், மங்களேரியில அப்ப வேகன்சி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சோ அந்த வேகன்சி நம்ம டாப் பிளேஸ் ஆகணும், நல்ல ரேங்க் எடுக்கணும். சோ அதுக்கு நான் என்ன புஷ் பண்ணிட்டே இருந்தேன். நான் எவ்வளவு நேரம் 10 to 12 ஹார்ஸ் 2:30 வரைக்கும் படிக்காம 2:30 படிச்சுட்டு தான் தூங்குவேன். அந்த ஒரு மந்த்துக்கு முன்னாடியே ஷெட்யூல் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு டேக்குமே எனக்கு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் முடிக்காம நான் தூங்கவே மாட்டேன். நான் வந்து போன தடவை யார் ஒன்று எடுத்தவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் கேட்டப்போ எனக்கு தோணுது வந்து அப்போல வந்து நான் வந்து என்னோட மைண்ட் வந்து கண்டிப்பா நம்மளும் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், அதுக்கு நம்ம நல்ல ஒரு ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தேன். சிஆர்ஏ எழுதினேன். நான் அப்போ பிப்ரவரி சிஆர்ஏ எழுதினேன். சிஆர்ஏ எழுதினப்போ சிஆர்ஏல நான் ரேங்க் 16 எடுத்தேன். ஆக்சுவலி சிஆர்ஏ கிளியர் பண்ணோடனே நான் கொஞ்சம் லெத்தாஜிக் ஆயிட்டேன். அதுதான் நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு இல்லை, அப்படியே நம்ம இன்னும் திரும்ப புஷ்அப் பண்ணி ஒரு 10 to 12 ஹார்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு ட்ராபேக் ஆனது வந்து ப்ரிலிம்ஸ்ல என்னுடைய பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு வரல. அப்புறம் திரும்ப புஷ் பண்ணி திரும்ப படிக்க ஆரம்பிச்சு தான் வந்தேன். ஸோ நான் என்ன இதில் சொல்ல வரேன்னா, ஒரு 4 months ஆஃப் கன்சிஸ்டண்டா ஒரு நாள் கூட வர மாட்டேன், ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். ஏன்னா நான் இந்த ஜாப்ல இருந்து அப்ஸ்காண்ட் ஆகி வந்துட்டேன். வெளியில போனா என்ன கேட்பாங்க, ஏன் நீ வெளியில வந்துட்ட, எப்போ வந்த நீ அப்படின்னு கேட்பாங்களோ சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன். ஃபுல்லா படிச்சுட்டு தான் இருப்பேன். என் அம்மாவே சொல்லுவாங்க, ஏமா அப்படி படிக்கிற, தூங்குமா, படிக்கிற ஆயிட போது அப்படின்னு. இல்லம்மா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மோகன் பாபு சார். எல்லா எக்ஸாம் முன்னாடியுமே சார் கிட்ட பேசாம நான் போகவே மாட்டேன். சிஆர்இ, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துமே சார் என்ன சொல்றாங்களோ சாரோட கைடன்ஸ் மாதிரி எனக்கு இது வரைக்கும் இத்தனை வருஷம் வரைக்கும் யாருமே அப்படி ஒரு மென்டார்ஷிப் எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ மோகன் பாபு சார், அப்புறம் ஆர்கே சார் வந்து கிளாஸஸ்ல சொன்ன சினாரியோ பேசிஸ் கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாக்குறப்போ எப்படா இதெல்லாம் இவ்வளோ எப்படி ஒருத்தவங்களால வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ரொம்பவே கிரேட் சார், நீங்க தேங்க்யூ சார். அப்புறம் ரஞ்சனி மேம் தேங்க்யூ மேம். ஓபிசி வந்து அப்போவே எனக்கு காலேஜ்ல ரொம்ப பிடிக்கும் ஓபிசி. ஆக்சுவலி அதை எனக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த பெரண்டஸோட பார்ட்னர் சும்மா சொன்னாலே போதும். ஆனால் அதுக்கு நாங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்து மாடல் வச்சு சொல்றது, தென் டெலிவரி ப்ராசஸ் அதை சொல்றது
பார்த்து நீ படிச்சுட்டு தான் இருக்கியா, கரெக்டா தூங்குறியா, தென் ஏதாவது புக்ஸ் வேணும்னா அதுக்கு, தென் என்னுடைய கோர்ஸ் இல்லாம காசு இருக்காது எனக்கு. திடீர்னு 1000 rupees 4000 இருக்குன்னா அதுக்கு காசு இருக்காது.